நட்சத்திர பூவே காத்தா வார காப்பாவார ஏங்காத வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க went for recording straight away. It was no practice or anything. நான் வந்து கர்நாடக சங்கீத கச்சேரி அது மார்கழி's time. So கச்சேரி முடிச்சிட்டு sir had said come and meet me that evening. So I finished the concert and went to meet him. I didn't even think I was going to record. During the recording, Rahman sir was there and Mani sir was also there throughout the recording. And the lyric writer Karthik Netha சாரும் இருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் பார்க்கும்போதே, "அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி" அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு இட்ஸ் லைக் அ லலபாய், இட்ஸ் அ சூதிங் சாங். ஸோ மீட் பண்ண போற இடத்துல டக்குன்னு அமைஞ்ச ஒரு ரெக்கார்டிங் தான் அது. ஸோ வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங். பட் த வாய்ஸ் வாஸ் வார்ம் ஆஃப்டர் த கச்சேரி அண்ட் ஏஆர்ஆர் சார் knows my voice very well because he's seen my videos on YouTube. வணக்கம் சாரு மேம், எப்படி இருக்கீங்க? Hi Vaishnavi, சூப்பரா இருக்கேன். On top of the world. வி ஆர் ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் பிகாஸ் உங்களோட வாய்ஸை நாங்கள் மறுபடியும் இப்போ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இட் இஸ் ஆல் ஓவர், வி ஆர் ஆல் லிசனிங். அஞ்சு Thank வண்ணப்பூவே சாங் வந்து வெரி வெரி மெஸ்மரைசிங். அதை thank நேரில் you. பார்க்கறதுக்காகவும் த விஷுவல்ஸ் அண்ட் எவ்ரி திங் வி ஆர் வெயிட்டிங். இட் இஸ் ஸோ சூத்திங் டு ஹியர் மேம். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி பாடினது இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see you in the cinema again. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வைஷ்ணவி. And as you say, that song is very special. அது எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட கொடுக்கக்கூடிய ஒரு சாங் எனக்கு கிடைச்சிருக்கு. That too, my first collaboration with இசை புயல் A.R. Rahman sir. It's an incredible honor to sing for him. அதுவும் மணிரத்னம் சார் film with Kamal sir and Simbu sir and Trisha ma'am and Abhirami ma'am is a dream combination. So really, I am very happy and pleased. அதுவும் லைக் ஒரு கிஃப்ட் அது. பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் வந்து இந்த ஒரு எமோஷனல் சாங் கிடைச்சது. ஸோ யா, ஐ அம் ஆல்சோ அதோட வெரி ஹாப்பி. எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் மேம். உங்களுக்கு அதோட ரெக்கார்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வாட் நியூ யூ ஃபெல்ட் வென் யூ ரெக்கார்டிங்? அதாவது அந்த ஸோ வென் ஐ வென்ட் டு ரெக்கார்ட் டியூரிங் த ரெக்கார்டிங் ரஹ்மான் சார் வாஸ் தேர் அண்ட் மணி சார் வாஸ் ஆல்சோ தேர் த்ரூ அவுட் த ரெக்கார்டிங். அண்ட் த லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேதா சாரும் இருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் பார்க்கும்போதே, "அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி" அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு இட்ஸ் லைக் அ லலபாய், இட்ஸ் அ சூதிங் சாங். நட்சத்திர பூவே காத்தா வார ஸோ அந்த லிஃப்ட் ஆஃப் வரும்போதே ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் டியூரிங் த ரெக்கார்டிங் வந்து அந்த காத்தா வரும்போது இமோஷன் வேணுங்கும்போது ஐ வாஸ் திங்கிங் என்ன பண்ணலான்னு. ஸோ சடனா வந்த ஒரு ஒரு டெக்னிக், ஒரு வோக்கல் டெக்னிக் தான் நீங்க கேட்குறீங்க அந்த பாட்டு த்ரூ அவுட். ஒரு சிக்னேச்சர் மாதிரி. அது வந்து 17th செஞ்சுரி இட்டாலியன் ஆப்பரால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்ட்டிகுலர் ஆர்னமெண்டேஷன். த்ரெமோலோன்னு பேரு. ஸோ அதில தான் கிரிஃபித் யூனிவர்சிட்டி குயின்ஸ்லாண்ட் கன்சர்வேட்டோரியம்ல ஐ டிட் மை ரிசர்ச். ஐ டிட் மை PhD in 17th century Italian opera and Carnatic. So I did my PhD there in Australia and then my postdoc. So I drew on that knowledge, I think. அது வந்தது என்னையும் அறியாம. அண்ட் ஸோ இந்த காத்தா வாரேன் அப்படின்னு பிளெயினா பாடாம காத்தா யூ ஹியர் தட் தா அந்த சின்ன ஒரு ஷேக், அது த்ரெமோலோன்னு பேரு. ஸோ I did that டக்குன்னு பண்ணும்போது ரஹ்மான் சார் said, yeah, we want this, we like this. So we just went with that flow for the emotion and that is what I remember from the recording. In the sense, it was really nice and emotional. ஓ, தட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் மேம். ஏன்னா நீங்க அதை பாடும்போது அப்படியே ஆக்சுவலி த விண்ட் கம்ஸ் இன் டு அவர் இயர்ஸ். அது உங்க வேர்ட் மூலமா அப்படியே விண்ட் மாதிரி வர மாதிரி இருக்கு. ஸோ வி ஆர் நீங்க சொல்றது எக்ஸாக்ட் வேர்ட் தட் ரஹ்மான் சார் டோல்ட் மீ. ஹி செட் காத்தா வரேன்ல விண்ட் அவங்களுக்கு வந்து வர மாதிரி இருக்கணும். அப்படி அப்படி பாடுங்க அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் த பிரீஃப். யூ காட் த பிரீஃப்.
Yeah. தட்ஸ் வெரி நைஸ் மேம். ஸோ உங்களோட உங்களோட இந்த ரெக்கார்டிங்க்கு உங்களோட பிராக்டிஸ் செஷன்லாம் எப்படி இருந்தது மேம்? ஸோ நீங்க என்ன நியூவா நீங்க ட்ரை பண்ணீங்க ஏஆர்ஆர் சாருக்கு பிடிச்சது? It was just we just went for recording straight away. It was no practice or anything. நான் வந்து கர்நாடக சங்கீத கச்சேரி அது மார்கழி டைம். So கச்சேரி முடிச்சிட்டு sir had said come and meet me that evening. So I finished the concert and went to meet him. I didn't even think I was going to record. ஸோ மீட் பண்ண போற இடத்துல டக்குன்னு அமைஞ்ச ஒரு ரெக்கார்டிங் தான் அது. ஸோ வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங். பட் த வாய்ஸ் வாஸ் வார்ம் ஆஃப்டர் த கச்சேரி அண்ட் ஏஆர்ஆர் சார் நோஸ் மை வாய்ஸ் வெரி வெல் பிகாஸ் ஹீஸ் சீன் மை வீடியோஸ் ஆன் யூடியூப். இசை பயணம் தான் நிறைய பார்த்துருக்காரு என்னோடது அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. ஸோ இன்ஃபேக்ட் வி ஹேட் கான்வர்சேஷன்ஸ் பிஃபோர். அவர் ஆஸ்திரேலியாவில் நான் இருக்கும்போது he called me and spoke about all that during COVID time. அதுக்கப்புறம் we've been in touch. So he knows my voice. So we straight away went into recording. ஓ தட் வாஸ் சோ So நைஸ். அண்ட் recording நீங்க பண்ண வந்து பண்ண பண்ணவே we kind of got into the song, the emotional journey of the song. we Yeah. we want to see the visuals மேம். ஏன்னா அது எப்படி அது we want to relate it with because உங்களோட வாய்ஸ் மட்டுமே வந்து it is bringing all the feeling for us. So when we see, I think it will be like a phenomenal experience for all of us. Definitely. And எல்லாருமே சொல்லிருக்காங்க. I've done a lot of interviews recently for this song and every single person has mentioned this because um, எல்லாருமே ஆவலா இருக்காங்க. தக் லைஃப் பார்க்கணும்னு ஆவலா இருக்காங்க. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும்னு ஆவலா இருக்காங்க. ஸோ இந்த பாட்டுல இருக்கிற வரிகள், வார்த்தைகள்லாம் இட்ஸ் இன்ட்ரீகிங் அண்ட் தி எமோஷன் இஸ் இன்ட்ரீகிங். ஸோ ஐ எம் ஆல்சோ இன்ட்ரீக்ட். ஐ எம் ஆல்சோ ரியலி கியூரியஸ் டு see எப்படி அது வந்து விஷுவல்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிகாஸ் எனி டைம் வந்து ஏஆர்ஆர் சாரும் வந்து மணி சாரும் ஒரு காம்பினேஷன் வரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் லாட் ஆஃப் ரியாலிட்டி. அவங்களோட ஸ்டோரி லைன் ஆகட்டும், அவங்க கேரக்டர்ஸ் ஆகட்டும், சாங்ஸ், அதுல இருக்கிற வசனங்கள் எல்லாமே, பாடல் வரிகள் மோஸ்ட்லி ரியாலிட்டி. நம்மளோட சுத்தி நடக்கிற மாதிரியான எவ்ரி ஜென்ரேஷன் மூவி தான் தே ஆல்வேஸ் பிரிங் இன் அண்ட் தே பிரிங் இன் தட் கைண்ட் ஆஃப் சோல்ஃபுல் மியூசிக். ஸோ டெஃபினெட்லி and not to forget the Titan Kamal sir. இது கமல் சார் படங்கும்போது அந்த இமோஷனல் கனெக்ட் இருக்கும். அப்படி ஒரு கனெக்ட் அது. Especially Kamal sir and Mani sir are teaming up after so many years. After 1987 Nayagan, 2025 Thug Life. எஸ் So எஸ் இட் இஸ் what more can we ask for as எஸ். fans of cinema? I think this is a wish list. எஸ், எஸ். எல்லாரும் அதுக்காக தான் வி ஆர் ஆல் வெயிட்டிங் சோ ஈகர்லி. அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் மேம். நீங்க இங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்றதுக்கு. உங்களுக்கு ஏஆர்ஆர் சாரோட இல்ல மணி மணி சார் அண்ட் ஏஆர்ஆர் காம்போல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு வேற ஏதாவது இருந்தா எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காமிக்க முடியுமா? வி வாண்ட் டு ஹியர் யுவர் பியூட்டிஃபுல் வாய்ஸ். Of course, மூங்கில் தோட்டம் மூலிக வாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடும் கீதம் பௌர்ணமி நிலவு பனி விழும் காடு ஒத்தையடிப்பாத உன் கூட பொடிநட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே. ஓ வெரி வெரி நைஸ். வேற என்ன வேணும் நீ போதுமேன்னு சொல்லும்போது இன்னும் நிறைய வேணும், நீங்க நிறைய பாடணும் அப்படிதான் வந்து எங்களுக்கு Yes, கேட்க yes, தோணுது. yes, yes. Let's go. Let's go. Let's go. அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கு. நீங்க வந்து எஸ். I think you're the fifth person to say that to me today since morning, and I feel blessed. I feel blessed for every one of you. I feel blessed for. I just want to use this Oz Tamil as also a platform to give my thanks because Australia எனக்கு நிறைய கொடுத்திருக்கு. 2015, I migrated to Australia. I started my PhD and I did my postdoctoral fellowship in UQ in music. And then I was professor at UTAS in Tasmania. So Australia is home to me in many ways. So I just want to say that it feels like a homecoming to speak for Ostamil. Modalla. And secondly, I want to say a big thank you to all my fans because so many calls have been pouring in, so many Insta stories, mentions. எனக்கு வந்து ஃபீல் பண்றதுக்கு டைமே இல்லாத அளவுக்கு வந்து அவ்வளோ பாசத்தோட ஒரு 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 தாக்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு லாஸ்ட் 48 hours my life is really changed. So for that அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். I want to use this opportunity to say thanks to my overseas Australian fans because everyone knows how much Australia means to me. And so thank you so much. Uh,
Aussie, 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 oi, oi, oi. Let's go. லெட்ஸ் கோ மேம். வி ஆர் so much excited. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எங்களுக்காக வந்ததுக்கு தேங்க்ஸ். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் நான் உங்ககிட்ட குயிக்கா ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் Yeah, yeah, மாதிரி yeah. கேட்க Go for it. விரும்புறேன். Go for it. There's plenty of பிகாஸ் time. Enjoy yourself. Yeah. ஓகே You're உங்களுக்கு the வந்து last on my call sheet for the day. I finished four. So I'm sitting at home finally in front of my laptop. So just ask away. ஷூர், ஷூர் மேம். உங்களுக்கு எம்எஸ்வி சார் வந்து உங்களுக்கு எவ்ளோ டியரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ளாக்ஸ் எல்லாமே நாங்க பார்த்துருக்கோம். உங்களுக்கு Yes, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட absolutely. ஒரு பழைய பாட்டுல உங்களுக்கு ரொம்ப நீங்க வியந்து கேட்ட ஒரு பாட்டு, நீங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்கல்ல, உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நான் சொல்றேன். நீங்க அதாவது சங்கீதம்னு கத்துக்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப வியந்து அவர் கேட்ட ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு புடிச்சது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா It's a மேம்? beautiful question. எம்எஸ்வி சார் பத்தி நான் அவ்ளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஃபார் இசை பயணம். பிகாஸ் இசை பயணத்துல அந்த ஃபிலிம்ஸ்ல இருக்கிற ராகத்த சொல்லி அந்த ப்ரோகிராம்ஸ் தான் ஐ அம் நோன் ஃபார். அவ்ளோ பண்ணியிருக்கேன். அதுல எதை சொல்ல, எதை விடங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். பட் இஃப் ஐ வாண்ட் டு செலக்ட் ஒன் சாங், இட் வில் ஆல்வேஸ் பி மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. My favorite song. வெரி வெரி பியூட்டிஃபுல் மேம். இது வந்து கண்ண இதுவும் ஒரு மூடிட்டு அப்படியே தாலாட்டு. 5 வண்ண பூவே எப்படி இப்ப ஃபீல் பண்றேனோ, இப்ப டக்குன்னு நீங்க கேட்கும்போது இது தோணுது. அப்போ ஒரு தாலாட்டுங்கிற மாரி எப்படி குடுத்துருக்காங்கல்ல ஒரு பாட்டு. ஒரு அண்ணன் தங்கை எஸ். உறவு சொல்லக்கூடியது, ஒரு ஒரு மாமன் மருமாள் உறவு சொல்லக்கூடியது, அத்தை மருமகள் உறவு சொல்லக்கூடியதுக்கு எவ்வளோ அழகா கண்ணதாசனின் வரிகள், எம்எஸ்வி. ஓ மை குட்னஸ்! நிஜமாலுமே வார்த்தையே இல்ல. மியூசிக் வந்து ஹீல்ஸ் த சோல் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப கச்சிதமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஐயோ! மை ஃபேவரைட். எவ்ளோ பாட்டு இருக்கு. ஐ மீன் சொன்னா சொல்லிட்டே போலாம். பட் திஸ் இஸ் டாப்ஸ் த லிஸ்ட். வில் ஆல்வேஸ் பி நம்பர் 1. ஓகே மேம். தட்ஸ் சோ குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏஆர்ஆர் சார் பத்தி. நீங்க ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுனீங்க. எனக்கு இதுல என்ன கொஸ்டின்னா, திருடா திருடா, ரோஜா, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. இது 3 படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு இப்ப நீங்க மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்ஆர் சார் கூப்பிடுறாரு. திருடா திருடா, ரோஜா, ஆயுத எழுத்து. சோ இதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த 3 படத்துல இருந்து ஒரு பாட்டு அவரோடது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்றாரு. நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க இதுல ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன ஆசை பண்ணுவேன். ஓகே. ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா மேம் எங்களுக்காக? ம். சேற்று வயலாடி ஹஸ்கியா அது மாரி பாடுவேன். ஷூர், ஷூர். நாற்று நட ஆசை இஃப் ஐ வர் டு ரீரெக்கார்ட். மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை. மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை. சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை. கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. வாவ்! அந்த அந்த நீங்க குடுக்குற அந்த ஹஸ்கி சவுண்ட் அதோட இட் இஸ் ஃப்ரம் 1992 to 2025 வரைக்கும் தட் ஃபீலிங் கம்ஸ் டிஃபரன்ஸ். சோ குட் மேம். It தட் வாஸ் comes. சோ மெஸ்மரைசிங். Minminis is such a beautiful voice. But if I were to rethink it, I would sing it, in my range, in my voice. It's a தட் வாஸ் beautiful song, ரியலி நைஸ். timeless classic. எஸ். இப்போ கேட்டா கூட இட் ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் ஜஸ்ட் ரிலீஸ்ட் ஒன்லி எஸ்டர்டே. என்ன ஒரு பாட்டுல்ல. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அந்த அந்த பாட்டுல இருக்கிற பாசிட்டிவிட்டி ஒரு சன் அப்படியே ஒரு ஒரு முழு ஒரு சூரியன் நம்ம மேல கதிர் வீச்சுற மாரி ஒரு பாட்டுங்க அது. எஸ், எஸ், அந்த பாட்டு எஸ் மேம். கேட்கும்போது நமக்கு நெகட்டிவிட்டியே இருக்க முடியாது லைஃப்ல. ஸோ ஐ ட்ரூ. வுட் சே மியூசிக் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா இந்த மாரி சாங்ஸ் தான் நமக்கு வந்து நம்மள இழுக்குது. நம்மளோட லைஃப் லைஃப்ல இருக்கிற எவ்ரிடே ஸ்ட்ரெஸஸ் ஏற்றத்தாழ்வுகள்லேருந்து நம்மள கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்து நம்மள அம் தனிச்சு நிக்க வச்சு நம்ம மனசோட நம்மள கனெக்ட் பண்றது இசை தான்.
எஸ். சோ ட்ரூ மேம். ஏன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போனா கூட போதும், மனசு சரியில்லைனா கூட போதும், இல்ல சந்தோஷமா இருக்கோமா, எனிதிங் ஃபார் பார்ட்டி டூ எனிதிங் அந்த மியூசிக் இல்லாம வந்து தேர் இஸ் நத்திங் இன் த வேர்ல்ட். There's ஸோ nothing in the world, யா. honestly, from a happy birthday to, Opari, what's there but this எஸ். to evoke feeling. So, எஸ். அதுதான், to be in this business is blessed, and to எஸ். sing a song like Anju Vannapove is blessed. So, so blessed. எஸ். எஸ் மேம். உங்களோட இசை பயணம் இருக்குல்ல மேம், அதோட உங்களோட நீங்க அவ்ளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு மியூசிக்னா நம்ம பாட கத்துக்கிறது வேற. உங்கள மாதிரி நீங்க ஒரு பாட்ட எடுத்து அதுல டெக்னிக்கலா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேசிக்கா ஒரு சிங்கர்னா இது என்ன ராகம், இது அந்த லெவல்ல இருக்கும். பட் நீங்க அது உள்ள உள்ள போயி நீங்க அவ்ளோ தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி இசை பயணம்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அது ஆமா. அந்த மியூசிக்ல அப்படி செய்யணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது மேம் உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். ஒரு ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த ராகம் தோணும். அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள நுவான்சஸ். பிகாஸ் ஐ அம் பேசிக்கலி a research minded person. I'm primarily artist with a researcher mindset also. So it's like a dual thing. In fact, I would say Rahman sir is also one such because அவரும் இப்போ அவர் லே மஸ்க்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. Okay, it's a virtual reality film, right? Around 37 minutes of extraordinary film. அவரே ஸ்டோரி எழுதி, he's directed, he's made the music. அத பத்தி அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, அவரு அவ்ளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதுக்கு. ஃப்ரம் கேமராஸ் டு காஸ்டிங் டு ஸோ ஐ திங்க் அந்த தேடல் ரிசர்ச்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தைன்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அது இட்ஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் சேயிங் தட் வி வாண்ட் டு லுக் பியாண்ட் வாட் இஸ் apparent. We want to look inward to things so that we understand things better. அண்டர்ஸ்டாண்ட் மேம். நீங்க ஆஸ்திரேலியால இன்னும் நெறைய கான்சர்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள லைவா பார்த்துட்டு திரும்ப வந்து வி ஆர் வெயிட்டிங் டு சீ யூ லைவ் அகெயின். ஏன்னா இன் பிட்வீன் கோவிட் ஆல் தட் ஹேப்பன். ஸோ நீங்க இன்னும் ஆஸ்திரேலியால வந்து நெறைய கான்சர்ட்ஸ் பண்ணணும். உங்களோட கிளாசிக்கல் டெஃபினட்டா கான்சர்ட், சினிமா பண்ணலாம். சாங்ஸ். லெட்ஸ் டூ மோர். டெஃபினட்டா எனக்கும் எஸ். ஆசை. ஐ மீன், வாட்ஸ் நாட் டு கம் டு ஆஸ்திரேலியா? மை சில்ட்ரன் லிவ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் தே ஸ்டடிங் தேர் இன் யூனி. ஸோ ஐ கம் வெரி ஆஃபன். பட் வரும்போது நீட்டோவா வந்துட்டு போயிடுவேன். பிகாஸ் நான் இருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் லாட் ஆஃப் பீப்புள் டூ லைக் ட்ரை அண்ட் கால். ஸோ பட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ ஜஸ்ட் வில் யா டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப ஆசை டு கம் அண்ட் கனெக்ட் அகேன். தட் வில் பி ரியலி குட் மேம். அண்ட் உங்களோட இப்போ வரைக்கும் எல்லா டிஜே பார்ட்டி எதுனாலும் ஹவுஸ் பார்ட்டினா உங்களோட சில்லாக்ஸ் சாங் இல்லாம வந்து இருக்கவே இருக்காது. அது இருந்தா சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க கூட சில்லாக்ஸ் சில்லாக்ஸ்ன்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். ஸோ உங்களோட இட்ஸ் a timeless சில்லாக்ஸ் song. சாங். Yeah, you see, எஸ். அந்த மாரி ஜான்ர வந்து இட்ஸ் a jolly genre. அதுல வந்து எனக்கு அமைஞ்சது எல்லாம் நம்ம இளைய தளபதி சாங்ஸ் வேற. இஸ் a great dancer, விஜய் சார். ஏன் உச்சி மண்டையில அண்ட் சில்லாக்ஸ் போத். ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, உன்ன நான் பார்க்கல கிர்ருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது, டருங்குது. அது ஃப்ரம் வேட்டைக்காரன் அண்ட் சில்லாக்ஸ் 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 மஞ்சனத்தி மரத்துக்கட்ட மைய வச்சு மைக்கி புட்ட நாட்டுக்கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்து செம்மக்கட் கை ரெண்டும் உருட்டுக்கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வர கிட்ட சூரியனே தேவையில்ல வித்துடலாமா ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா நீயாச்சு நானாச்சு பாத்துக்கலாமா ஓ, chillax, ஸோ chillax. Yeah. Happy? தட் வாஸ் ஹாப்பி மேம். அது இல்லாம எப்படி? பிகாஸ் வி வாண்டட் தட் வைப் ஃப்ரம் யூ. Always உங்களோட vibe. Always you'll get that vibe because see that's where I started my career in playback. With Vijayanti sir in 2007, 8, 9, 10, 11, 12, and then Kannukul Potti Vepen for Gibran. எஸ். கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா திதித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவாவா அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா. முக்காரி அப்படின்னு ஒரு ராகத்துல பண்ணியிருக்காரு ஜிப்ரான் இந்த பாட்டு. அண்ட் சரணம் இஸ் இன் ஹமீத் கல்யாணி. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் மீ.
எஸ் மேம். இப்ப வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவல்லயும் நம்ம வீட்ல குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடும்போது, இந்த பாட்டு பேக்கிரவுண்ட்ல போடாத I know. ஃபேமிலியே இல்ல. So அம்மா, many cute குழந்தைங்க, reels. அப்பாலாம் Yeah, எஸ், so many எஸ். cute reels. தட் I get so many mentions and cute reels for this. It's very cute. Yeah, எஸ். அதனால உங்களோட இந்த சில ஐகானிக் சாங்ஸ் எல்லாம் வந்து எங்கனால மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னைக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இங்க thank வந்ததுக்கு. you. Yeah. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see ஆல் த விஷுவல்ஸ் அண்ட் ஆல் த மேஜிக் ஆஃப் தக் லைஃப் ஆன் ஸ்க்ரீன். Yes. உங்களோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க வித் ஆல் த உங்களோட க்ரூ அண்ட் காஸ்ட். அந்த டைம் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் யூ ஹேவ் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் விஷஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஃப்ரம் ஆல் ஆஃப் us and all your fans from Australia. We are all waiting to see you in more concerts in Yeah. Australia again. I'm so happy. I love you too. And I love you all with all my heart. Australia is a very special country. I'll tell you why. It's the land of the indigenous people that was never ceded. It's a land of motherhood. It's a land of love, of connection to land, of connection to people, of ancestors, of lineage, of nature. And coming to Australia and getting the blessings of the indigenous people, I think for my study and for my research has given me so many blessings. அந்த blessing நிஜமாவே சொல்றேன். அதுக்கப்புறம் my life has changed. So I really think of Australia as a very, very powerful land. So from there, from I'm getting all your love. It means a lot to me. I'm waiting for June 5th. I will carry all your wishes in my heart and I will send you reels and let you know what happens. Sure, ma'am. Thank you so much. And you have such profound knowledge and passion for music. So we wish you all the best and we want you to see in so many projects from now on again. ரொம்ப மகிழ்ச்சிமா. It's so much fun and yeah, let's meet in person in a live show and all the best. Enjoy the screening of Thug Life. எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க. Sure, ma'am. Definitely, we are waiting and we will Yeah. send you loads of love again after that and we will connect again. Okay, ma. Thank you so much. Have a good Thank you. one. Thank you, ma'am. Bye. Nandri. Thank you. தாலேலோ லாலே நட்சத்திர பூவே காத்தாவார காப்பாவார ஏங்காத வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க